பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருங்க. எதை நினைச்சும் கவலைப்படாதீங்க. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவர் நம் கரம் பிடித்து நம்மை நடத்துகிறார். சுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு சிந்தனை செய்யக்கூடிய வார்த்தைகளை கொடுக்கிறார். என்ன வார்த்தை? ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உன் வழியை சிந்திச்சு பார்ப்பா. இன்னைக்கு நாம ஒரு வழியில ஓடிட்டு இருக்கிறோம். நல்ல விஷயம் தாங்க. நாம என்ன நினைச்சுக்கிறோம்? நாம சரியான பாதையில தான் போறோம், நான் செய்யறதெல்லாம் சரிதான், ஒன்னும் தப்பு கிடையாது, நமக்குள்ள கணக்கு போட்டுக்கிறோம். அது நியாயம்னு கூட மத்தவங்க பேசுறோம். நான் கரெக்டா தாங்க போறேன், என் வழியில கரெக்டா தாங்க போறேன், மற்றவங்க எப்படி நினைச்சா எனக்கு என்னங்க இருக்குது, என் வழியில கரெக்டா தாங்க போறேன் நம்ம நினைச்சுக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, உன் வழிகளை கொஞ்சம் சிந்திச்சு பாருப்பா. உன் சுயத்தை நம்பி ஓடின்னு இருக்கிற, உன் மனசுல என்ன தோன்றோ அதுபடி வாழ்ந்துட்டு இருக்கிற. ஆனா உன்னை குறித்து ஒரு திட்டத்தை நான் வைத்திருக்கிறேன், உனக்கென்று ஒரு ஓட்டத்தை நான் வைத்திருக்கிறேன், உனக்கென்று ஒரு பாதையை வைத்திருக்கிறேன். நீ அதையெல்லாம் விட்டுட்டு உனக்கு தோன்ற வாழ்க்கையை உனக்கு தோன்ற பாதையில ஓடிட்டு இருக்கிறியே, அதுல எப்படி உன்னால ஜெயத்தை பெற்றுக் கொடுக்க முடியும் ஆண்டவர் கேட்கிறார். தாவீது எழுதுறாரு, உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல நம்பிக்கையாயிரு, அவரையே காரியங்களை வாய்க்க செய்வார். உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறீங்களா? உட்கார்ந்து ஒரு நாளாவது வீட்டுல நம்ம போற பாதை சரிதானா, நம்ம செய்யறது சரிதானா அப்படின்னு சிந்திச்சு பார்த்திருக்கிறீங்களா? உங்க கண்ணுக்கு நியாயமாய் தெரிகிற அநேக காரியங்கள் மற்றவருடைய பார்வைக்கு, ஏன் ஆண்டவருடைய பார்வைக்கு தப்பா தெரியுங்க. அப்ப இந்த தப்பு உங்களுக்கு எப்படி தெரியும் தெரியுமா? நீங்க சிந்திக்கும் பொழுது ஆவியானவர் உங்க கூட பேசுவார். அநேக நேரங்கள்ல நான் எடுக்கிற முடிவு சரின்னு நான் நினைச்சுப்பேங்க. ஆனால் தேவ சமூகத்தில் செபிக்கும் போது ஆண்டவர் உணர்த்துவாரு, மகனே அந்த முடிவு சரியில்லை, அதை நீ கைவிட்டுரு, அதை செய்யாத, அதன் மூலமா நீ பெரிய ஆபத்துல சிக்க போகிற, இல்ல அதுல ஒரு நஷ்டத்தை வரப்போகிறது, இல்லை அதுல ஒரு மனிதன் உனக்கு எதிராக எழும்புவான், வேண்டான்னு சொல்லி ஆண்டவர் தடுத்துருவார். எத்தனையோ நேரங்கள் சொப்பனத்தில் எச்சரிக்கப்பட்டிருக்கிறேன். ஆவியானவர் என்னோடு கூட இடைப்பட்டு இருக்கிறார், அவர் வார்த்தையை கொண்டு என்னோடு கூட பேசியிருக்கிறார். உடனடியாக அந்த காரியத்தை அப்படி நிறுத்திடுவேன். அதனால எத்தனையோ முறை நான் தப்புவிக்கப்பட்டிருக்கிறேன். வார்த்தை கேட்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்கள் வழிகளை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்களேன், கொஞ்சம் ஓய்வு கொடுங்களேன், உட்காந்து சிந்திங்களேன். மாசத்துல ஒரே ஒரு நாள் உபவாசம் போட்டு தேவ சமூகத்தில் உட்காந்து, ஆண்டவரே நான் போற பாதை சரியா? ஆண்டவர் சொல்ல, உன்மேல என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய பாதையை உனக்கு காட்டுவேன். நீங்க நடக்க வேண்டிய பாதையை அவர் தான் காட்டணும். அவர் காட்டுற பாதையில நீங்க நடந்தாதான் வலதுபுறம் சாயாத இடதுபுறம் சாயாத வழி இதுவே என்று சொல்லுகிற சத்தம் காதலை கேட்கும். அதுக்கு ஒன்னே ஒண்ணு செய்யணும், கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. தேவ சமூகத்தை உட்கார்ந்து உங்க வழியை ஒப்பு கொடுத்து பாருங்க. இன்றைக்கு செய்யுங்களேன், ஒரு மாற்றத்தை கற்றுக் கொடுப்பார். உங்களுக்கு ஒரு அழகான பாதையை ஆண்டவர் வச்சிருக்கும் போது உங்க சுயத்தின் பாதையில ஓடி ஏன் உங்க நாட்களை வீணாக்கிட்டு இருக்கிறீங்க? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. வசனத்துபடி ஒப்பு கொடுத்து பாருங்க. கர்த்தர் வைத்திருக்கிற புதிய பாதையிலே உங்களை நடத்தி செல்வார். விசுவாசிக்கிறீங்களா? வாங்க ஜெபம் பண்ணலாம். அன்பும் இரக்கமுள்ள ஆண்டவரே, இது கொடுத்த வார்த்தையின்படியாய் எங்களுக்கு நீர் வைத்திருக்கிற எங்கள் வழிகளை சிந்தித்து பார்க்க உதவி செய்யும். ஒருவேளை இதுவரைக்கும் எங்கள் மாம்சத்தின்படி சுயத்தினுடைய நாங்கள் ஓடிக்கொண்டிருந்தால் எங்களை மன்னித்து ஒரு விசை இரக்கம் செய்யும், காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. காட் பிளஸ்.